ஸ்தோத்திரம். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அநேகர் ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவங்க அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்க அதோட அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஒன்றுமே பேசவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒரு திகைச்சு போய் உட்காந்துருவாங்க. அடுத்து அவங்களுக்கு இந்த எண்ணமும் ஓடாது. ஒரு காரியம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு தோல்வி தான், ஒரே ஒரு பிரச்சனை தான், அதோடு கூட அவருடைய வாழ்க்கை முடிந்தது போல மாறிவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவங்க அப்பா ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த அந்த பெலிஸ்தியர்கள் அழித்து போட்ட அந்த துறவை மறுபடியும் தோண்டுகிறார், அதையும் பிடிங்கிறாங்க. அடுத்து மறுபடியும் இவர் ஒரு துறவை தோண்டுகிறார், அதையும் பிடிங்கிறாங்க. திருப்பி தோன்றார், அதையும் பிடிங்கிறாங்க. இப்படி அவர்கள் பிடுங்க இவர் ஐயோ என்கிட்ட பிடிங்கிட்டே இருக்காங்களே, நான் இனிமேல் எதுவும் செய்ய போறதில்லை அப்படின்னு உட்காரல. அவர் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரர்களிடம் அடுத்து துறவை தோண்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இறுதியில தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தோல்வியை பார்த்து அல்லது 2 தோல்வியை பார்த்து, 2 குறைவை பார்த்து, 2 எதிர்ப்புகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயந்து போயிடாதீங்க. தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்கள். கீப் ட்ரைங். தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்களுடைய முயற்சியை கண்டு தேவன் ஒரு நாள் உங்களை அதே இடத்துல உயர்த்துவார். பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்க போவதில்லை, தோல்வி எப்பொழுதும் இருக்க போவதில்லை. தோல்விதான் வெற்றிக்கு படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து முயற்சியுங்கள், நீங்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள். ஆமென்.